வணக்கம். நான் பிரபாக கங்கை ஹேமா. ஸோ இந்த பதிவில வந்து சரவணன் அண்ணா சொல்லிக் குடுத்த சூப் நான் வந்து செஞ்சிருக்கேன். ஸோ அத பத்தின ஒரு பதிவு வந்து சும்மா ஒரு ஃபன் விளாக் மாதிரி வச்சுக்கலாமே, அது மாதிரி. ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அத பாருங்க. ஐ ஹவ் ஜஸ்ட் ஷேர்ட் ஃபியூ மெமரீஸ் அபவுட் மை சைல்ட்ஹுட் இன் தட். தேங்க் யூ. நன்றி. வணக்கம். வணக்கம். பயங்கர மெஸ்ஸியா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சரவணா ஸ்டோர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி சரவணா சூப்னு இன்டர்நெட்டையே கலக்கிட்டு இருக்கு ஒரு சூப்பு. அதாவது பகவத் மிஷன் சரவணன் அண்ணன் வந்து சொன்ன வெஜிடபிள் சூப், ஆல் இன் ஆல் மல்டி வைட்டமின் வெஜிடபிள் சூப். அதை தான் வந்து நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஸோ ப்ரெப் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு பேட்ச் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி சோம்பேறிங்களுக்காகவே வந்து க்ரியேட் பண்ண ஒரு மெத்தடாட்டம் இருந்துச்சு. இங்கே வந்து காய்கறிகள் வந்து இந்தியன் ஸ்டோரில் போய் வாங்கினா தான் கிடைக்கும் நம்ம காய்கறி. ஆனாலும் அதெல்லாம் நாட்டு காய்கறியா ஹைப்ரிடான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியன் காய்கறின்னு வேணால் சொல்லலாம், தமிழ்நாட்டு காய்கறின்னு வேணால் சொல்லலாம். அதனால் அந்த காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்து கூறு போட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேட்ச் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக அது பிளாசிபோ எஃபெக்டாக இதுவாங்கிறதெல்லாம் தாண்டி என்ன நான் உணர்ந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நல்லா சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தது, ஃபில்லிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு இந்த மக்கு ஃபுல்லாக அந்த சூப் எடுத்து அதில் கொஞ்சோண்டு நெய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் காய்ச்சின நெய் அதில் போட்டு கலந்து அடிச்சாச்சு சூப் காக்டெயில். ஸோ இங்கே பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த வேக வச்சதோட மீதி காம்போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த பேட்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 1 2 3 இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள்லாம் சொல்கிறது எனக்கு அங்கேருந்தே எனக்கு இங்கே கேட்குது, ஏம்மா சத்தா சாப்பிடுன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடாம இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அப்படி சாப்பிட்றிய அப்படின்னு. அதாவது அங்கே மாதிரி இங்கே வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடைக்காது. இங்கே வந்து இந்தியன் ஸ்டோருக்கு போய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அசார்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இல்லையா? ஸோ அந்த பாலிசியில் இது பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த நம்ம ஊர் பூசணிக்காய் இங்கே வந்து இப்போ ஃபால் சீசனில் வந்து பம்ப்கின் நிறையா கிடைக்கும். ஆனால் அந்த பம்ப்கின் வந்து வேறு மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண நான் காமிக்கிறேன். ஸோ அது வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ் அப்படின்ற மாதிரி இப்படி இருக்கும், லாங்காக இருக்கும். ஸோ வீடெல்லாம் ஒரே மெஸ்ஸியாக இருக்குது. பட் பரவாயில்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனப் பண்ணிக்கலான்னு. இது வந்து இந்த பீக்கங்காவோட தோல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த துவையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆக்சுவலாக அம்மா ஒரு ரெசிபி சொன்னாங்க, அதை விட கோவாவில் பேஸ் பண்ணி ஒரு ரெசிபி நான் பார்த்தேன். அது வந்து லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் தோலெல்லாம் நாங்கள் தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து காம்போஸ்ட்டுக்கு போக வேண்டியது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாவக்காய், எல்லா பாவக்காயும் வந்து நான் அந்த சூப்பில் போடாமல் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்காக. அடேங்கப்பா, நான் கூட சமைக்கிறத பற்றி ஒரு நாள் பேசுவேன், வீடியோ போடுவேன்னு கனவுல கூட நினைக்கல. ஸோ எனக்கே பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ யா, இது வந்து நான் பண்ணி வச்ச சூப்பு. எல்லோரும் சைஸை பார்த்து பயந்துடாதீங்க.
ஸோ இப்படி தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டா தான் இங்கே வந்து சௌகரியப்படும். ஏன்னா அங்கே மாதிரி நிறையா சர்வீஸ் ஹெல்ப்பர்ஸ் மெய்ட்ஸோ அல்லது வந்து இங்கே வந்து தன் கையே தனக்கு உதவி, அதுவும் உதவாத கைக்கெல்லாம் இப்படி ஓரளவு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ப்போம். பயங்கர ஆர்வமாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நாள் வண்டி ஓடுது, எப்படி இருக்குது, அப்புறம் வந்து என்னோடய மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத கூடிய விரைவில் பதிவு பண்ணுறேன். அதுக்காகவாவது வந்து இதை வந்து நான் சஸ்டெயின் பண்ணி பாடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் திருச்சி ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து என் தம்பி வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அப்போ என் தம்பி வீட்டு பக்கத்தில் டியூஸ்டே சந்தை இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவோட டெய்லி மார்க்கெட் போவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா டெய்லி மாவு அரைப்பாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது கிடையாது. ஸோ டெய்லி குக் பண்ணுவாங்க, டெய்லி மார்க்கெட்டுக்கு போவாங்க, டெய்லி மாவு அரைப்பாங்க. ஸோ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி மாவு அரைக்கிறதுக்கே இங்கே கடியாக இருக்குது. பட் எனிவே, ஸோ அப்பாவோட போகும்போது என்னென்னா அந்த கையில் பின்னின கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பின்னின பை இருக்கும். அதுக்கு சைடில் ஃப்ரில்லெல்லாம் கூட இருக்கும். அழகாக இருக்கும் அந்த டிசைன்ஸ்லாம். ஸோ அந்த பை தான் வந்து அந்த ஒரே பை தான் அந்த மார்க்கெட் பை. அது நாகல் நகர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அங்கே மோஸ்ட்லி போவோம், இல்லாட்டி பெரிய மார்க்கெட் போவோம். ஸோ அப்பாவோட போவேன். ஸோ அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு கேட் வாக் பண்ணுற மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்டில் தான் வந்து வாழை இலை, பழங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஜிலேபி கிருஷ்ணய்யர் கடை இருக்கும். அவங்க ஜிலேபி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எனிவே அவங்களாம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல, பட் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே கேட் வாக் பண்ணி போவோம். ஸோ அப்பா வந்து என்னென்னா அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே போவாங்க. நானும் பின்னாடி அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே போவேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு லாங் ஸ்ட்ரீட், அது அவ்வளோ எண்டு வரைக்கும் போயிட்டு ஏன் ஒன்றுமே வாங்க மாட்டார். அப்படியே பார்த்துட்டே போவார். அப்புறம் கடைசி வரைக்கும் போயிட்டு அப்புறமேல திருப்பி வரும்போது தான் வந்து அதுதான் டெசிஷன் வாக். ஸோ ஆல்ரெடி அவர் வந்து பார்த்து வச்சதில் டக்குன்னு மைண்டில் செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா திண்டுக்கல் தானே. ஸோ அங்கே பக்கத்தில் நிறையா கிராமத்துலேருந்து வரும், பச்சையாக வரும். அதில் அவர் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வரும்போது எங்கள் அப்பா பேரம் பேசி அப்படி அடித்து வாங்கி பேரம் பேசி அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஓரளவு தெரியும். கொஞ்சம் டுபாக்கூராக யாராவது ப்ரைஸ்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் வந்து என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயும் இன்னொன்று என்ன கவனிப்பேன்னா, அது லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக ஷட்டர்லாம் விட கொஞ்சம் கடைகள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்து ரெகுலராக பண்ணுறவங்க. பட் இந்த தரையில் உட்காந்து ரோட்டில் உட்காந்துருக்கிறவங்கலாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடம் தான் அவங்களுக்கு பெர்மனெண்ட்டு சாஸ்வதம்னு கிடையாது. யார் முன்னாடி வராங்களோ அவங்க அந்த இடத்துல கடை போடலாம். யூஸ்வலாக அதே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் இவங்க கிட்ட உள்ள காய்கறி வந்து கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். விலை கூடங்கிறது அது ஒரு பக்கம். இன்னொன்று கொஞ்சம் இந்த நாட்டு காய்கறியை விட இந்த நம்ம ஊட்டியிலேருந்து வரும் இல்லையா, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், அந்த மாதிரி பீட்ரூட், அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இங்கே இருக்கும். பட்டர் பீன்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ இந்த சைடில் கொஞ்சம் தான் ஷாப் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கடையை மூடிட்டு அதை உள்ளே வச்சுட்டு பத்திரப்படுத்தி ஏதோ பண்ணி அடுத்த நாள் விற்கலாம், ரெகுலராக விற்கலாம். ஆனால் இந்த கிராமத்துலேருந்து கொண்டு வர்றாங்க இல்லையா, அவங்களாம் வந்து சொந்தமாக அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது பண்ணது அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி போனி ஆகலைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு. அதை கொண்டு போய் மாட்டுக்கு தான் போடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. அந்த கொண்டு வந்த இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட கேட்டு அதில் வந்து என்ன இன்னும் நல்லா இருக்கும்னா, ஒரு கூரோ அல்லது இவ்வளோ 1 கிலோ இது கிலோ அது மாதிரிலாம் போட்டால் யூஸ்வலாக அந்த வெயிட்லலாம் ஏதோ எக்ஸ்ட்ராலாம் கல் வச்சு கீழே ஏதோ ஒட்டி வச்சு அப்படிலாம் ஏமாற்றுவாங்க. அப்படிலாம் பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரிலாம் யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. 95% அந்த மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க நெருத்து போடுறதுக்கு அப்புறம் எப்பயுமே ஒரு கைப்பிடி வந்து அள்ளி போடுவாங்க அது மேலே.
எனக்கு அது சொல்லும் போதே அவ்வளோ ஜென்ரஸாக இருப்பாங்க. விற்கிறதே 10 ரூபாய்க்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு கைப்பிடி கூட போடுவாங்க. எல்லாருமே அப்படி போடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இப்போ கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்பொழுது இன்னொன்று வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஹெவியாக இருக்குல்ல அந்த உருளைக்கிழங்கு அல்லது காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம், வெங்காயம்லாம் இங்கே வாங்க மாட்டாங்க, மண்டியில் தான் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஹெவியாக உள்ளதெல்லாம் கீழே அப்படியே வருவார். இதெல்லாம் வந்து அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறதே புரியாது. முதல்ல வந்து அந்த ஹெவியாக உள்ளதை வந்து வாங்கிட்டு இங்கே வந்து 2 நடை வந்துட்டு அப்புறம் திருப்பி போவார். லூஸ் மாதிரி இங்கே வந்துட்டு அப்புறம் ஏன் திருப்பி அவங்கக்கிட்ட போய் வாங்குறாரு, முதலே வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு தோணும். அப்புறம் தான் புரியும். ஸோ அந்த ஹெவியாக உள்ளதெல்லாம் அடியில் போடுவார். அதாவது இந்த பரங்கிக்காய் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் தான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குவோம். அதில் வந்து இந்த கொடுக்காப்புளி, பலாப்பழம், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சீத்தாப்பழம் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் மேலே வாழை இலை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். ஸோ அப்பாவோட அந்த மாதிரி மார்க்கெட் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் பாஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் என் வேலை ஆரம்பிக்கும். என்னென்னா அதை அப்படியே உல்ட்டாவாக கொட்டி எல்லாத்தையும் சார்ட் பண்ணணும். எனக்கு கடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் தனித்தனியாக எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, வாங்கிட்டு வரோம். அப்போ வந்து ஏன் இதை வந்து ஒரே பையில் வந்து போட்டு பகல் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா, வெயிட் பண்ணுறான். ஸோ ஒரே பையில் போட்டு அப்புறம் இதுக்கு இதை வேலையத்து போய் திருப்பி வேறு எல்லாத்தையும் சார்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ ஆனால் வந்து அப்படி தான் அது. ஸோ அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அது அந்தந்த கூடையில் வச்சு, இது ஒரு நாள் தான், இது அடுத்த நாள் திருப்பி இதே ரொட்டீன் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இது பண்ண பிறகு 12-12:30 மணிக்கு தான் வாங்கிட்டு வருவோம். அம்மா 1-1:30 மணிக்குள்ளே அவங்களே எல்லாமே பண்ணி சூப்பராக சமைச்சிருவாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த காய்கறியோ அம்மா சமையல் அருமையோ ஒன்றுமே தெரியாது, சாப்பிடவே தெரியாது, சாப்பிடவே பிடிக்காது, ரொம்ப போரிட்டர். ஸோ இப்போது பகல் அந்த மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் புரியும் அம்மா வந்து எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. பட் எப்பயுமே 4 பேருனா 4 பேருக்காக சமைக்க மாட்டாங்க, எப்பயுமே அதிகமாக சமைப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் 365 நாள் யாராவது கெஸ்ட்டு வருவாங்க. அப்படி இல்லைனாலும் மீந்தெல்லாம் போகாது, ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை இல்லையா, யாருக்காவது கொடுத்துருவாங்க பக்கத்தில் அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு எல்லாமே லைவாக ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை எங்கேருந்து ஆரம்பித்தேன் மறந்துட்டேன். ஓகே, திருச்சிக்கு நான் என் தம்பி வீட்டில் போய் இருந்தப்போ பக்கத்தில் சந்தை இருக்குது. அப்போது அங்கே நான் மட்டும் போயிடுவேன். எனக்கு வந்து அப்படியே அந்த காய்கறி பார்த்தாலே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அங்கே அந்த பாலத்துக்கு அடியில் வந்து இடைமலிப்பட்டி புதூர், அந்த பாலத்துக்கு அடியில் வந்து சந்தை வைப்பாங்க. அதுவும் டியூஸ்டே ஈவினிங் மட்டும். அப்புறம் சடனாக வென்ஸ்டே காலையில் பார்த்தா எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ அது ரெகுலர் மார்க்கெட் பிளேஸ் கிடையாது. அப்போது அங்கேருந்து எல்லாத்தையும் வேண்டாடா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறா. ஸோ அங்கே வந்து நிறைய வாங்கிட்டு வருவேன். எனக்கு அந்த பச்சை பச்சை காய்கறி பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவ்வளோ வந்து நான் தம்பி வச்சுடுவேன், ஏன்க்கா இப்படி இவ்வளோ இது வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக, ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் இல்லை, எப்போ வேணால் வாங்கிக்கலாம், ஏன் இவ்வளோ இது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பா. எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாது. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து. ரொம்ப மலிவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த ஃப்ரெஷ்னஸை பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். அந்த அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருக்கும், கச்சமுச்சான்னு இருக்காது, லைவ்லியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து திருப்பி அதே மாதிரி தம்பி வீட்டில் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சு இதை பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் சமைக்கிறது, க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது வந்து சாப் பண்ணுறது தான் பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். பட் இந்த சூப், பேக் டு சரவணன் சூப். சரவணன் சூப் வந்து என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சிம்பிளாக எழுது ஞானம் எழுதுன்னு ஐயா சொல்கிற மாதிரி எழுது உடல் நலம் எளிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சூப்பாக்கி ஒரு டம்ளர் எல்லாம் அப்படியே எசன்ஸ் ஆட்டம் கொடுக்குற இந்த இது வந்து, அதுவும் நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு செய்யணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து இப்போ இது ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்குது. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லாவும் இருக்குது.
ஸோ எனிவே இது ஒரு பயங்கர லொட லொடா கடகடா ஷேரிங். அண்ட் நான் ஒரு புது கேமரா வேறு வாங்கியிருக்கேன்னா, அதனால் சடனாக கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தோணுச்சு, சரி இது மோட்டிவேட் பண்ணலன்னா வேறு எது மோட்டிவேட் பண்ணும், சரி போயிட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணலான்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இதோட மேனுவல் கூட நான் இன்னும் சரியாக பார்க்கல, ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ரெக்கார்ட் ஆகிருந்ததுன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், இதை பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.